ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி முக்கியமாக ஏன் முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறோம்னா, இது உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய சூப்பு. அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது முருங்கைக்கீரையை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப சத்தானது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த முருங்கைக்கீரை சூப்பை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே உடம்புக்கு சத்தான ஒரு சூப் இது. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், 5 பல் பூண்டு, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி பெரிய பாத்திரமா ஸ்டவ்ல வச்சாச்சு. கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வதக்கி எடுக்கலாம். வாங்க வதங்க பிறகு எப்படின்னு பார்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இதுல நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இதுல நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போறோம். அதுக்கு சாறு தான் மெயினா நம்மளுக்கு தேவை. அதனால ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதுலயே நம்ம ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டாச்சு, இதையும் நல்லா வதக்கிடுக்கலாம். வாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மிளகுத்தூள், சீரகம், பூண்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போதான் அடி பிடிக்காது. இப்போ எல்லா பொருளையும் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம இப்போ 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்து இதோட சாறு அந்த தண்ணியில இறங்கணும். அப்பதான் நம்ம சூப்பு ரெடி ஆகும். கிளறி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். வாங்க கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட சூப்பு, அதாவது முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கொஞ்சமாக கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு சேர்றதுக்கு. சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த சாரெல்லாம், முருங்கைக்கீரையோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டி எடுக்கலாம். வாங்க வடிகட்டின பிறகு எப்படி பார்ப்போம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வடிகட்டி வச்சு சூப்பை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இதிலே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக மிளகுத்தூள் இதை சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தானது. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கும் இந்த சூப்பை நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சத்து வாய்ந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை சூப்பு. தேங்க்யூ.